ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. இப்போ ஒரு முக்கியமான காலகட்டம் நடந்துகிட்டு. என்ன முக்கியமான காலகட்டம்னா, எல்லாரும் விவசாய அறுவடை செய்கிற காலமாக. இதுல ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். என்ன ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னம்னா, இந்த விளைநிலங்கள்ல வர்ற தானியங்களை நம்ம குல தெய்வத்துக்கோ உள்ளூர் தெய்வத்துகளுக்கோ இஷ்ட தெய்வத்துகளுக்கோ மனசார கொடுக்கணும். கொஞ்சமாவது, முழுசா கொடுக்க யாருக்கும் மனசே வராது. கொஞ்சமாவது மனசுக்கு திருப்தியா கொடுக்கணும். அந்த கொஞ்சத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னம்னா, நீங்க ஒரு கைப்பிடி போட்டாலும் கை நிறைய இருக்கணும். ஒரு சின்ன பாக்ஸ், சின்ன பெட்டி இருந்தாலும் அது நிறைய கொடுக்கணும். அது சிறுசோ பெருசோ அது உங்க விருப்பம், உங்க மனநிலையை பொறுத்தது. ஆனா இப்ப பெரிய பெட்டியா இருக்கும், காவாசி கொடுக்குறேன் அரைவாசி கொடுக்குறேன் அப்படி பண்ணிடக்கூடாது. எவ்வளவு ஒரு டம்ளர்ல கொடுத்தாலும் நிறையா, ஒரு சாக்கில் கொடுத்தாலும் நிறையா, அது போல கொடுக்க பழகணும். ஒண்ணு. அதுக்கு பிறகு இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இப்போ கோசாலைகள் ரைட்டா, கோசாலைகளுக்கு உள்ள மாடுகளுக்கு உள்ள தீவனங்கள் தேவைப்படுது. அப்போ வைக்கோல், இப்போ அந்த வைக்கோல்களை இப்போ நம்மளுக்கெல்லாம் ஆதங்கமா ஆக்கிரமமா தான் இருக்கு. நம்ம பகுதியை நினைச்சு என்ன செய்யறது அப்படின்னா, இப்போ வட மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய சுவாமிமார்கள் கோசாலைகள் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் தொடர்பு கொண்டு நம்ம பேசணும்னா, இல்லாட்டி யூடியூப்ல பார்த்தோம்னா வியப்பா இருக்கு. எப்படி இவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க, இவ்வளவு இறைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இந்த பகுதி மக்கள் எல்லாம் சோளம் போட்டாங்கன்னா சோளத்தட்டை அறுத்துட்டு வந்து எங்க கோசாலைக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெல் போட்டாங்கன்னா கூலத்தை கொண்டு வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. கம்பு போட்டாங்கன்னா கம்பு தட்டு என்னென்ன இருக்கோ இந்த கோசாலைக்கு வந்து கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பகுதியை நினைச்சா வியப்பா இருக்கு. இங்கே காசு கொடுத்து கேட்டா கூட நாங்க அங்கே கொடுத்துட்டோம் இங்கே கொடுத்துட்டோம் இல்லாட்டி வித்துட்டோம் அப்படிப்பாங்க. அப்போ நம்ம பகுதி எந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் தான தர்மத்திலையும் இருக்கட்டும் யோசனை பண்ணிப்பாரு. அதே இது முடியலதான் இன்னும் மறைக்காம சொல்லணும்னா, நம்ம ஆலயத்துக்கு வந்து சரியாகி போனவங்க கூட இந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லும் போது கொஞ்சம் மனசுக்கு வலிக்கத்தான் செய்யுது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கூலத்தை விட்டா என்ன கோடி சொன்னாவா போக முடியும்? 1000 ரூபாய்க்கு போதும், 2000 ரூபாய்க்கு போதும், அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய்க்கு போட்டுமே. அந்த வேஸ்டா போற கூலத்தை கூட ஒரு கோசாலைகளுக்கு கொடுக்க மனம் இல்லை. அதுக்கு பிறகு பைசா கொடுத்தா கூட நாங்க கேரளாக்காரர்கள்ட்ட வித்துட்டோம் ஆந்திராக்காரர்கள்ட்ட வித்துட்டோம் அப்படின்னோம்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனநிலை இருக்குது பாரு. எண்ணம் போலதான் வாழ்க்கை ரைட்டா, எண்ணம் போலதான் அவங்கவுங்க எண்ணப்படிதான் வாழ்க்கை இருக்கும். இன்னும் அதிக பேரு யாருக்கு கொடுக்கணும்னே தெரியாமையும் காசுக்கும் வைக்க மாட்டாங்க, அடுப்புகளையும் கொடுக்காம தீ வச்சுலாம் விடுவாங்க. அந்த கூலங்களை தீ வச்சுலாம் விடுவாங்க. இப்போ சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா தென்காசி மாவட்டம் திருவேங்கடேஸ்வரர் கோவில் கோசாலையிலாம் மாடுகள் வந்து தீவனம் இல்லாமல் இறந்து போச்சுட்டு தொடர்பு கொண்டாங்க நம்ம. இப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு 1000 கட்டு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம், ஒரு 1000 கட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம். எங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வசதி பற்றாக்குறையா இருக்கு. இங்கே ஒரு 1000 கட்டுனால எவ்வளவு வந்துடும்? கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா வரும். ஒரு கட்டு கட்டுறதுக்கு 40 ரூபா வண்டிக்கு மட்டும். இப்போ நம்ம கெட்டுக்காரவங்கள்ட்ட 20 ரூபான்னு சொல்லியிருக்கோம். வைக்கோல் தர்றவங்கள்ட்ட எவ்வளவு தருவீங்க? கோயிலுக்கு கோசாலைக்கு உங்க உங்க வைக்கோலை தர்றீங்களான்னா எவ்வளவு கொடுப்பீங்க? மக்கள் எவ்வளவு கொடுப்பீங்க? 20 ரூபா. அவங்க 30 ரூபான்னு கேட்டாங்களா, அவங்க 25 ரூபான்னு கேட்டாங்களா? பாருங்க நம்ம ஏரியாவில் மக்களை பாருங்க. இப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்யறது? அப்போ அவங்க வழியில தான் சரி நம்ம வந்து ஒரு லட்சத்துக்கு தான தர்மத்துக்கு கொடுக்கணும். அது ஆண்டவன் யாரோ கொடுக்குறாங்க, யாரோ பண்றாங்க, அதை நம்ம ஒரு தூதாள் மாதிரி இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு பாதி முக்கால்வாசி பேர் இப்போ வெளியூர்களில் உள்ள பக்தர்கள் நண்பர்கள்லாம் ஃப்ரீயாகவே எடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம சொல்லிட்டே ஆகணும். நிறைய பேர் எங்களுக்கு காசு வேணாமையா எங்கள் குழுத்தை ஃபுல்லாக நம்ம இந்த கோயிலுக்கு வர்றவங்கள்ட்டையும் இந்த நம்ம ஆன்மீக குரூப்பில் உள்ளவங்கள்ட்டையும் போட்டு விட்டோம். இந்த மாதிரி அவங்க பேசுனதே போட்டு விட்டோம். ஐயா இந்த மாதிரி தீவனம் இல்லாமல் இறந்து வச்சு மாடுகளை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கே கஷ்டமாகி போச்சு. ஒரு கோயிலில் நிற்கிற
ஒரு கோமாதா அப்படின்ட்டு அது இறந்த உடனே வயது மூப்பு காரணமா இறந்துட்டா கூட நம்ம சரி வயது முதிர்ந்துருச்சு அப்படின்லாம். உணவு இல்லாம இறக்குறது வந்து அந்த பகுதிக்கு ஒரு ஆபத்து. எப்படி ஒரு கோயில்ல ஒரு இடிச்சா ஒரு ஆபத்தோ இடிச்சா ஒரு ஆபத்தோ, அதே போல கோயில்ல இருக்கிற ஜீவராசிகள் போனாலும் ஏதோ ஒண்ணு எச்சரிக்கை. சரியா? அப்போ இன்னும் நிறைய கூலங்கள் தேவைப்படுது. கூலம் இருக்கிறவங்க, நீங்க மாடு வச்சிருக்கிறவங்க கவலையே இல்லை, உங்களுக்கு நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். அடுத்த இடத்துல விற்கிறதுக்கு ஒன்றும் மனம் இருந்தா ஃப்ரீயா கொடுக்கலாம், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலமா இருக்குன்னா பைசாவை கொடுக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அதை விட்டுட்டு கேரளாவை கொடுத்தேன் ஆந்திராவை கொடுத்தேன்னா அதுக்கும் புண்ணியத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு புண்ணியம். நீங்க மனுஷங்களுக்கு செய்யறதை காட்டிலும் அந்த ஜீவராசிகளுக்கு பண்ணா அதை காட்டிலும் பெரிய புண்ணியம். இதுல இன்னொரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. ஒரு வாரம் 10 நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வாயில்லா ஜீவராசிலே விலங்கினங்களை சொன்னாங்க. எனக்கு பெரிய குழப்பம். நானும் நெட்டிலாம் போய் தேடி பார்க்கிறேன், வாயில்லா ஜீவராசிகள். டிவியில போய் பார்த்தாலும் வாயில்லா ஜீவராசிகள் அப்படின்னாங்க. இந்த பழக்கம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னா கடைசியில் பார்த்தோம்னா இந்த இப்படித்தான் உண்மையை மறைச்சு அப்படியே பொய்யா மாத்துறது. ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா தப்பு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. அப்படி அது எதுக்காண்டிதான் சொன்னாங்கிறது விடையே தெரியல. வாயில்லா ஜீவராசிக்கு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் முழுமையான விளக்கம் தெரியல. வாய் இருக்கு, தண்ணி குடிக்குது, சாப்பிடுது, அருமையா பேசுது, உங்களை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் அருமையா பேசுது, நல்லா புரியுது. சரி, மனுஷங்களுக்கு புரியலன்னே வச்சுக்கிறோமே, எல்லாருக்கும் புரியாது. யாராருக்கு ஞானம் இருக்குதோ அவங்களுக்கு புரியும். இல்ல அதோட ஒன்றிட்டாங்கன்னு வைங்களேன், ஆன்மீகவாதிகள் அல்லாதவங்க நம்ம இந்த ஜல்லிக்கட்டு கால வளர்க்குறவங்களை எல்லாம் பாக்குறோம். உட்காருடாண்டா உட்காருது, படுறாண்டா படுக்குது, பாடாண்டா வருது. அப்ப நம்ம பேசுறது அதுக்கு புரியுது. அதே போல அவங்க போகும்போது தண்ணி இல்லையா கேட்குது, அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. இறை இல்லையா கேட்குது, அவங்களுக்கு அதெல்லாம் புரியுது. ரைட்டா? அப்போ நம்மள இப்ப மனுஷங்க தான் ஆளக்கட்டு காரியம் ஆகணும்டா ஒண்ணு பேசுவாங்க, காரியம் ஆகலண்டா ஒண்ணு பேசுவாங்க, பணக்காரனை கண்டா ஒண்ணு, பதவியில உள்ளவங்களா கண்டா ஒண்ணு, அதிகாரிகளை கண்டா ஒண்ணு, இப்படி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஜீவராசிகளோட பழகினோம்னா அருமை. அதுக்கு எல்லாரும் ஜமம் தான். இறைவன் எப்படி ஜாதி மதம் பேதம் இல்லாம அனைவரும் சமம்னு மனித குலத்தை படைச்சாரோ அதே என்ன, அது மாறல. இது அந்த ஜீவராசிகள் வந்து மாறவே கிடையாது. நீ உயர்ந்த ஜாதி, நீ அந்த மதம், நீ இந்த மதம், நீ கருப்பா உள்ளவே வெள்ளையா உள்ளவே, நீ வசதியானவன் பணக்காரன், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. சரிதா? நம்ம பழகினோம்னா பழகும், பேசுனா பேசும். அதை புரிஞ்சுக்கிறது அவங்க மனநிலையை பொறுத்தது. அது கரெக்டா இருக்கு. எப்படி அது கரெக்டா இருக்கு. சொல்ல போனா 6ஆம் அறிவு ஏன் மனிதர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவன் அதுகளுக்கே கொடுத்துருக்கலாம். ரைட்டா? அவங்க கரெக்டா இருக்காங்க, அருமையா பழகுறாங்க, அருமையா பேசுறாங்க. நம்மளுக்கு அது கத்தும் போதே இங்க எதுக்காண்டி கத்துதுங்கிறது தெரியும். ஆபத்துக்காண்டி கத்துதா, பசினால கத்துதா, நம்மளை கூப்பிடுறதுக்காண்டி கத்துதா, என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது அருமையா கேட்குது, அருமையா பேசுது. இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு மொழி தெரியல அப்படின்னோம்னா நம்மளுக்கு அந்த பாஷை தெரியல போகும். ஆனா அது மூமெண்ட் எப்படி சொல்லிட முடியும்? இப்ப ஹிந்தி பேசுறாங்க, மலையாளி, எவ்வளவு பேரோ குஜராத்தி, இப்படி எத்தனையோ மொழிகள் பேசுறாங்க. அவங்க எல்லாம் மூமெண்ட் சொன்ன கதையில இப்ப நம்ம வாயில்லா ஜீவராசி அதுங்க பேசாதுங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் இது என்ன பெரிய ஒரு முட்டாள்தனமே தெரியல. இந்த வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துறாங்களே தெரியல, புரியல. சரிங்களா? அதே போல இப்போ இது வாய் இருக்கு, பேசுது, சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது. இதுக்கு அடுத்து ஒரு நிலை இருக்கு, உச்சபட்ச நிலை, இயற்கைகள். அருமையா பேசு. எப்படி இப்ப யோசிப்பாங்க, இது எழுதி சொன்னது ரைட்டு. இப்போ செடி கொடி பேசுறதுன்னு போதுதான் யோசனையா இருக்கு. அதை பேசி பார்த்தா தான் தெரியும், எளிமையா கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சோகமா அப்படியே வருவாங்க, நட சூழ்ந்துரும், முகம் சூழ்ந்துரும். அவங்க அகத்தின் அழகு முகத்துல மாதிரி அப்படி அவங்களை கண்டுபிடிச்சோடனே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம பெத்த பிள்ளைய கூட வச்சுக்கோங்களேன், என்னப்பா என்ன பிரச்சனை, ஏன் சோகமா இருக்குன்னு நம்ம கேட்போம். ஏன்னா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடும். அதே போல
அந்த மரத்துகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது சாப்பிட்ருக்கா, சந்தோஷமா இருக்கா, ஏன் கஷ்டப்படுது, ஏன் சோகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த இலை வாடி வரைஞ்சி அப்படி உருகும் போதே அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் படிக்கணும், சாமியார் ஆகணும், ஞானம் வேணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே போல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு காலையில பாருங்களேன், அப்படியே மலர்ந்து சிரிச்ச முகமா இருக்கும் அந்த செடிகள்லாம். இப்ப நம்ம ஒருத்தர் சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு வருவாங்க, இல்லாட்டி சிரிச்ச முகத்தோட வருவாங்க, அப்ப அவங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி அதை ஒன்றி மனசு ஒருநிலைப்படுத்தி பார்த்தோம்னா அனைத்து ஜீவராசிகளையும் ஒன்றா இருக்கும். அது மனித குலத்துட்ட பழகிட்டு மற்ற ஜீவராசிகளோட பழக ஆரம்பிச்சுட்டு வைக்கலேன், மனுஷங்களோட பழகிறத குறைச்சிருவோம். மனுஷங்களோட பழகிறத குறைச்சிருவோம். அது அவ்வளவு ஒரு நன்றி உள்ள ஒரு ஜீவனாக இருக்கும். சரிங்களா? அதுல பகுத்து ஆராயறது ஞானமே. அங்கே சுத்தினாலும் புள்ளி ஆன்மீக புள்ளியா தான் இருக்கும். இப்போ மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களோ அதே போல அனைத்திலையுமே இருக்கு. மரம் செடி கொடியிலையுமே கெட்ட மரங்களும் இருக்கு, நல்ல மரங்களும் இருக்கு. பசுமாட்டிலையும் தீய குணங்கள் படைத்த மாடுகளும் இருக்கு, நல்ல மாடுகளும் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் ஞானம் வேணும். நம்ம தவறே பண்ணாம ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போவேன், இல்லாட்டி ஏதாவது தவறு மேல திட்டிட்டு போவான்னு வச்சுக்கோங்களேன். அது போல மாடுகளும் சில நேரம் தவறுகள் நடக்காமையே சில மாடுகள்லாம் தண்டிக்கும், முட்டும், உதைக்கும், கிளைக்கும், இப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அப்படி இதுகள்லாம் கவனமா இருக்கணும். இதை பத்தி நம்ம பேசினோம்னா தயமாயிரும். சரியா? ஆக மொத்தம் ஞானம், அந்த ஞானம் அருள் ஞானம் கிடைப்பதற்கு நம்ம எளிமையா நம்ம என்ன வேலை, நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ரெண்டாவது தானம் தர்மம், இறைவன் வழிபட என்ன, அந்த இறைவனை எந்த இறைவனை வழிபடுறோமோ அதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய பிறப்பு வழக்கு என்ன, அவர் என்ன செஞ்சாரு, அதன்படி போறது எப்படி அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு நடந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இந்த வைக்கோலுக்கு வருவோம். எவ்வளவு வைக்கோல் வேண்டாலும் இங்கே தேவைப்படும். இப்போ இதை கூட நம்ம யூடியூப்ல போடுவோம். நாங்க வெளி மாவட்டத்துல இருக்கமே, ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்மளுக்கு அந்தந்த மாவட்டத்துகள்ல கோசாலைகள் உள்ளவங்க நம்மளுக்கு நிறைய பழகினவங்க இருக்காங்க பழக்கத்துல. இப்ப எட்டி வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள கோசாலைகளுக்கு தொடர்பு கொண்டு அங்கேயே நீங்க ஏத்திட்டு போங்க அப்படின்றலாம். சரியா? அதனால இப்போதைக்கு நம்ம எவ்வளவு கூலம் வந்தாலும் இந்த வருஷம் நம்மளே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நம்ம மாட்டுகளுக்கு கூலம் கத்தாம போயிடுச்சு. அதனால இப்போ அதுல இருந்து என்னவோ நம்ம காதுக்கு வர்றதுக்குள்ள ஐயா கூலத்தை சேர்த்து வச்சிருக்க, கூலத்தை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நம்மளும் எவ்வளவு கூலம் கிடைச்சாலும் ஆண்டு மணித்துல இடம் இருக்குது, வாகனங்கள் இருக்குது. சொல்ல போனா மனிதர்கள் தான் பற்றாக்குறையா இருக்காங்க. அந்த கூலத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மனிதர்கள் தான் நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்காங்க. அதனால எவ்வளவு கூலங்கள் கிடைச்சாலும் சேமிச்சு வைக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு வாயில்லா ஜீவராசிகளுக்கு வீணா போறதுகளையும் வாயில்லா ஜீவராசிகள்ங்கிற பாசையில சொன்னாலும் அதுக்கு ஒரு புண்ணியம். நீங்க கொடுத்துட்டு பேசுங்க, வாய் உள்ள ஜீவராசியா வாய் இல்லாத ஜீவராசியான்னு தெரியும். இப்போ மனிதர்களுக்கு கொடுத்தா எப்படி நல்லவங்க உதவி செய்வாங்களோ அது போல நீங்க எந்த ஜீவராசிகளுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு புரியுற வகையில வந்து பேசும். நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்கு. டைமாயிரும். அவங்க கனவுல நேரம் பேசினது புரியாட்டாலும் கனவுகள்ல எல்லாம் வந்து பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா கிரகாதி பலங்கள், எவ்வளவோ கிரகாதி பலங்கள்லாம் குறையும். நிறைய பேர் பிராணங்கள் பயணிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கதையாவது போயிடும். அதாவது வந்து ஒருத்தருக்கு மரணம், யமதூதர் வந்து சொல்லிட்டாங்க மரணம் அப்படின்ட்டு. இவர் வந்து ஒரு முனிவரை போய் பார்க்குறாரு. ஐயா எனக்கு மரணம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு நாள் தான் இருக்கேன், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ இவர் என்ன செய்யறாரு, அந்த முனிவர் ஒரு பசுமாடை பாரு, அந்த பசுமாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நாளைக்குள்ள உன்னையால எவ்வளவு குழி தோண்ட முடியுமோ தோண்டிக்கிட்டு அந்த ஊர்நில வத்தாம பார்த்துக்கோ, மாடுகள் தண்ணி குடிக்கிறது மாதிரியே பார்த்துக்கோ. இந்த நேரம் உனக்கு யமதர்மம் வர்றான், அவன் வர்ற நேரமுள்ள நீ வந்து மாடுகளுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு தண்ணியா வச்சுக்கிட்டு கண்டிப்பா 100% யமதர்மன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மை சம்பவமும் கூட.
அது மாதிரி நம்ம ஜீவராசிகளுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மரணம் கூட தள்ளி போகும். அது எப்படி நிறைய பேர் இப்ப சொல்லுவாங்க, நம்ம பிறக்கும் போதே அனைத்தும் எழுதி படைச்சிட்டாங்களே, அதை எப்படி மாற்ற முடியும்? மாத்தலாம், மாத்திருக்கோம், மாறும். ரைட்டா? அது உச்சபட்ச நிலையா இருக்கு. உச்சபட்ச நிலையா இருக்கும்னா மரணத்தை எப்படி மாத்தலாம் அப்படின்னோம்னா, இடையில கண்டம் இருக்கு, 4வது மரணம் இருக்கு, 3 கண்டத்தை ஈஸியா கடந்துடலாம். அடுத்து மரணம் வரும்போது நம்ம சந்தோஷமா போறோம், நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இத்தனை தேதி மரணம். அடுத்து இங்க பிறக்கும் போது சாபக்கட்டு பயம் வராது. சரியா? அதுதான் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்.